வணக்கம். 25 கிராஃப்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, ஹோம் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துப்போம். ரைஸ், காஞ்ச மிளகாய், தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், இந்த பட்டை கிராம்பு அந்த இது, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, தயிர். இதுக்கப்புறம் மட்டனை வந்து ஒரு 4 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வைத்து விட்டாச்சு. எண்ணெயை ஊற்றணும். ஓரளவுக்கு நார்மலாக எண்ணெய் அளவு இருந்தால் போதும். நம்மளுக்கு எண்ணெய் கூட கொஞ்சம் நெய் சேர்க்கணும். நம்ம எண்ணெய் காயிற அளவுக்கு எடுத்துன்னு போய்ட்டு கொஞ்சம் நெய் சேர்க்கணும். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பட்டை கிராம்பு பேஸ்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம பட்டை, லவங்கம், இலை அது எல்லாத்தையுமே அந்த பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போடணும். இப்போ அதெல்லாம் போட்டு ஓகேவா, அது நல்லா வதங்கட்டும். வாங்கும்போது இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணணும். பிரியாணி செய்கிற வாசனை பார்த்து காக்கா வந்துடுச்சு எங்கள் வீட்டு வாசலுக்கு. இதெல்லாம் வெங்காயம் போட்டாங்க, அதுக்குள்ளே பிரியாணி வாசனை வந்துச்சு. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்க விடணும். கொஞ்சம் வதங்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட்டாக வரணும் இது வெங்காயம். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் தக்காளி சேர்க்கலாமா? பச்சை மிளகாய் போட்டிருக்கணும். அந்த வதங்கிட்டோம். அது இதை கூட தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் இருந்தால் போதும் நம்மளுக்கு இந்த பிரியாணி. இப்போ வந்து கல் உப்பு சேர்க்க போகிறோம். நம்ம சேர்த்தோம்னா தக்காளி கொஞ்சம் வதங்கும். இது எல்லா சமையலையும் நான் சொல்கிறது தான் உங்களுக்கு. நல்லா வதங்கட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தக்காளியை வதக்கிறோம். இதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு டிஷ்ஷும் செய்கிறோம். அது செஞ்சு முடிச்சிருக்கு ஓரளவுக்கு. அது காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. அந்த சிக்கன் கிட்ட போமா. இது வந்து தந்தூரி சிக்கன். இது வந்து தந்தூரி மசாலா போட்டு செஞ்சுருக்கோம். இதுதான் மட்டன் பிரியாணிக்கு சைடிஷ். இது நம்ம உங்களுக்கு அடுத்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் அர்ஜென்ட்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு நான். தக்காளியை வதக்கலாம். நல்லா கொஞ்சம் பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் தக்காளி. இதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். நம்ம எல்லாமே அந்தந்த அளவுக்கு நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ புதினா போட்டுடலாம். புதினாவை கொத்தமல்லி சேர்த்து போட்டிருக்கோம். அது நல்லா வதங்கட்டும். இங்கே அடி பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், ஆனால் அது சரியாக போயிடும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு போடலாம் அரைச்சது. இப்போ நம்ம 1/2 கிலோ ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதில் தண்ணி அளவு வந்து 1க்கு 1.5. அரிசி 2.5 இருந்துச்சுனாக்கா நம்ம இப்போது 3 ஊற்றணும். ஓகேங்களா? எந்த அளவு வளர்க்குறோமோ அந்த அளவில் ஊற்றணும். இப்போ இந்த பாயில் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து நம்ம போட்டுடலாம். இதில் நல்லா வெந்திருக்க மாதிரி இருக்கணும்.
90% வெந்திருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மட்டன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம தனி மிளகாய்த்தூள் அது போடணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும். இப்போ நார்மலாக காரம் இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. பச்சை மிளகாய் வர சேர்த்துருக்குல்ல, இப்போ வந்து தயிர் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நான் இப்போ கொஞ்சம் தண்ணி அளவு தப்பாக சொல்லியிருந்தேன். 1க்கு 1.5 அப்படின்னும்போது 1.5 கப் அரிசி போட்டிருக்கோம் நம்ம. அப்போ 2.25 கிளாஸ் ஊற்றணும். ஓகேங்களா? அது ஊற்றினா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எப்படி அளவு எடுக்கிறீங்களோ அதே கிளாஸ்லேயோ இல்லை கப்லேயோ எடுத்திங்கனாக்கா அதில் 1 கிளாஸ் போட்டிங்கனாக்கா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அப்போ 1/2 கிளாஸ் போடும்போது ஒரு இது தண்ணி ஊற்றணும். அப்போ 2.5 ஊற்றணும். இப்போ நம்ம இதுக்கு இப்போ வேக வச்ச மட்டன் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியோட அளவு, அதாவது நம்ம 2.5 கப்பு ஊற்றணும். ஒரு கப்பு கூட 2 கப்பு, இன்னும் ஒரு 1/2 கப்பு ஊற்றணும். 1/2 கப்பு இது நல்லா ஊற்றிட்டோமா, இது வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ எல்லாமே நம்ம போட்டோம். இது நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இதில் அரிசியை மிக்ஸ் பண்ணிடலாம். இது லாஸ்ட் டைம் செஞ்ச மாதிரி தான், அதே மாதிரி டைப் தான் பிரியாணி இது. அது சிக்கன் போட்டோம். அதுக்கு தான் வந்து சிக்கன் அப்படியே வெந்துடும். ஆனால் இது வந்து நம்ம விசில் போட்டு எடுத்துருக்கோம். 4 விசில் போட்டு எடுத்துருக்கோம். கறிக்கு ஏற்ற மாதிரி விசில் போட்டுங்க. இப்போ அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். அது தண்ணி அந்த அளவுக்கு. இதை அப்படியே கடைசியில் வந்து குக்கரில் விசில் போட்டு இது பண்ணிவிடுவோம் நம்ம. ஆனால் விசில் வரக்கூடாது. அந்த ஆவி மட்டும் இது பண்ணால் டம் மாதிரி. இப்போ இதில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதில் வேக விட்டோம்னாக்கா அரிசி வந்து ஒரு 70 to 80% வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கறியும் ஆல்ரெடி வெந்துடும். இது கூட இது அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வேகட்டும். இது நல்லா இந்த இதுலேயே வேகட்டும். எப்போ நான் வந்து குக்கரை மூடி போடணும்னு சொல்கிறேன். ஏதோ டவுட்னா கொஞ்சம் மெசேஜில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் வீட்டம்மா தான் செய்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வருது. இது மாதிரி இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து கொஞ்சம் ரைஸ்லாம் வந்துருக்குல்ல, இது வரட்டும். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். ரைஸ் வெந்துடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 90% வெந்துட்டா போதும். வெந்துச்சுன்னா நம்ம இதுக்கப்புறமா தம் போடலாம். இன்னொரு 1 நிமிஷம், 1 மினிட்டு பாயில் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு தம் போட்டு அந்த ஸ்டீம்லாம் போன உடனே இறக்கணும்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். இது எல்லோரும் செய்யலாங்க வீட்லேயே. இந்த மாதிரி நல்லா ரைஸ்லாம் வெந்திருக்கும். இப்போ இன்னொரு 30 செகண்ட் விடலாம். விட்டுட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம். ரைஸே நல்லா மலர்ந்துருக்கும். இப்போ தண்ணி எல்லாம் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்காமல் இருக்கணும். அழகாக இப்போது இது பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து நம்ம குக்கர் விசில் போடுவோம், மூடி போட்டுருவோம். இப்போ சிம்லேயும் வச்சுட்டாங்க அடுப்பு. குக்கரை அப்படி போட்டுட்டு வச்சிடணும். இது 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா சுவையான பிரியாணி ரெடியாக இருக்கும். சிம்மில் இருக்க குக்கரு
எங்கள் வீட்டுக்கு ஒரு காக்கா வந்துருக்கு பாருங்க, ஓடுது. இதுதாங்க எங்கள் வீடு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அப்படியே குக்கர்லேயே வச்சிட்டோம்னாக்கா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு பிரியாணி ரெடியாக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை இறக்கியாச்சு. இப்போது பிரியாணி ஓப்பன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா. இதை அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். இது தேவைப்படுறவங்க நெய் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். இது 4 பேருக்கு கரெக்டாக சாப்பிட்லாங்க நல்லா. ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது கூட சிக்கன் தந்தூரி செஞ்சுருக்கோம், தயிர் பச்சடி செஞ்சுருக்கோம், கறி எடுத்து போடுங்கம்மா. சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதாவது கமெண்ட் இருந்தாக்க எனக்கு அனுப்புங்க. தேங்க்ஸுங்க.